வலிமையான கூட்டணி திமுக கூட்டணி தான் என்ற கருத்தை முன்வைக்க மக்கள் நீதி மையம் கட்சியின் திரு சிநேகன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நடுவர் தொடங்கும் பொழுதே ஒரு தகவலை ஆணித்தரமாக உரைத்தார். அதனுடைய சாராம்சத்தில் தான் அன்பு தோழி கஸ்தூரி அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். நடுவர் சொன்னார், கடந்த 7 ஆண்டுகளாக ஒரு கொள்கை கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று திராவிட மாடல் நாயகன் முதல்வர் சொன்னார் என்று சொல்லி முடித்த பிறகு ஒரு மெகா கூட்டணி அமைந்திருக்கிறது என்று மோடி முன்னிலையில் அதிமுக சொல்கிறது என்று சொன்னார். அப்பயே கூட்டணிக்கான தலைமை யார் என்பது நமக்கு நடுவர் மூலியமாகவே விளங்கியிருக்கிறது. எனக்கு சொல்ல ஏன்னா காரணம், அந்த கூட்டணிக்கான தலைமை கூட சொல்லுகிற அளவுக்கு இல்லை என்பதனால்தான் இன்னைக்கு நாங்கள் பலவீனமானவர்கள் யார் என்பதை முதலில் சொல்ல வந்திருக்கோம். யார் பலவீனமானவர்கள் தெரிஞ்சாலே மீதி உள்ளவர்கள் பலம் உள்ளவர்கள் தானே. மெகா கூட்டணி இப்போ சொன்னாங்க, சென்ற தேர்தலை விட இந்த தேர்தல் வளர்ந்திருக்கிறது என்று. அதிமுக வளர்ந்திருக்கிறதா பாஜக வளர்ந்திருக்கிறதா என்று பார்த்தால் அதிமுகவை தின்று பாஜக வளர்ந்திருக்கிறது. அவர்கள் வளர்ச்சியை பற்றி தெளிவாக முடிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சென்ற தேர்தலில் தற்போது இருக்கிறவர்களே மீண்டும் இருக்கிறார்கள் என்கிறார்கள். அதுக்குன்னு தேர்தலுக்கு கட்சி பெற மாற்றிக்கிட்டா இருக்க முடியும்? கொள்கை சரியாக இருந்தால் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு பிரச்சனை, காங்கிரஸ் இடையில ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா முதல்ல தோழிகளுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் காங்கிரஸ் தலைமையை அறிவிக்கவில்லை, இங்கே இருக்கிற தலைமையை அறிவிக்கவில்லை, அங்கே இருக்கிற தலைமைக்கு அறிவிக்கவில்லை. வேடிக்கை பார்த்தவங்க போட்ட விதை அது எங்கேயோ முள்ளு செடியில் படர கூப்பிட்டு உட்கார வச்சு தலையில் கொட்டி அனுப்பிச்சிட்டாங்க, இதை பற்றி வாய் பேசக்கூடாதுன்னு. அதனால் அங்கே எங்கள் கூட்டணியில் இருக்கிற தலைமை கூட ரொம்ப சரியாக இருக்கிறது, எந்த குழப்பமும் இல்லை. அதிமுக கூட்டணி என்று சொல்லும் போதுக்கு அதோட பிடிக்கல. போகிற போக்கில் தோழி சொன்னாங்க, அதை விடுங்க, என்டிஏ கூட்டணின்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஒரு மாநில தேர்தல் நடக்கும் பொழுது அதை மாநிலத்துக்கான தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிடனுடைய கட்சி கூட உச்சரிக்க கூடாது என்பதில் தீர்மானமாக இருப்பவர்கள் நீங்கள் எப்படி ஒரு வலுவான கூட்டணியை வெல்வதற்கு உதவியாக இருக்க முடியுன்றாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வராங்க, இந்த 5 வருஷத்துல வச்சு செஞ்சிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆமாம், வச்சு செஞ்சோம். என்ன மிரட்டினாலும் மத்திய அரசுக்கு அடிபணியாமல் வச்சு செஞ்சோம். எங்களால் என்னெல்லாம் முடிஞ்சிச்சோ அதையெல்லாம் மக்களுக்கு செஞ்சோம். எங்களால் என்னெல்லாம் முடிஞ்சிச்சோ அதையெல்லாம் மக்களுக்கு செஞ்சோம். அப்போ அதுக்கப்புறம் நேராக குன்றத்துக்கு வந்துட்டாங்க, விளக்கேத்துற தூணுக்கு. அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எத்தனை வழக்கு நிலுவையில் கடந்துக்கிட்டு கிடக்கு, அதையெல்லாம் தீர்க்கப்படாமல் வருடக்கணக்கில் இழுன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கிற காலகட்டத்தில் அவசரமாக இப்படி ஒரு தீர்ப்பை ஒரு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுமா, அதை தள்ளி வச்சு தான் பார்த்தா என்ன அப்படிங்கிற அந்த மனப்பான்மை கூட இல்லைன்னா நீங்கள் அரசியல் பண்ணுவது அங்குதான். இந்து என்பதற்கு பாஜக என்ன வரமுறை வைத்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லுங்கள். யார் யார் இந்து, அவர்களுக்கான உரிமை என்ன? எல்லாரும் இந்து என்றால் எங்களுக்கு எல்லா இடத்திலும் சமம் சொல்ல கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் சொன்னாரே, தர முடியும் அவங்களால்? என்ன வரமுறை? இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வராங்க தோழி, ஒருவர் சாமி கும்பிடுகிறார், இன்னொருவர் சமத்துவம் பேசுகிறாருங்கிறாங்க. சாமி கும்பிடுபவரும் சமத்துவம் பேசுபவரும் ஒரே இல்லத்தில் இருப்பதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு அதுதான். கண்மூடித்தனமாக ஒன்றை எதிர்ப்பது அல்ல, கண்மூடித்தனமாக ஒன்றை ஏற்பது அல்ல. தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல முடியல உங்களால இத்தனை வருஷமா? இப்படிதான் இருக்குவாங்க இந்து எதிர்ப்பு. அதான் இந்து எதிர்ப்புக்கு அடுத்த ரவுண்ட்ல தோழி விளக்கம் சொல்லுவாங்க. யாரெல்லாம் இந்து, அவர்களுக்கெல்லாம் உரிமை என்ன, எல்லா இடத்திலையும் வழங்கப்படுகிறதா, எல்லோரும் சமமாக இருக்கிறார்கள், நடத்தப்படுகிறார்களா என்பதை அடுத்த ரவுண்ட்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இப்படி மாற்றத்தை விரும்பணும், மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ, பாஜக விரும்புகிறது. பாஜக விரும்புகிறது. ஏனென்றால் அவர்கள் நேரடியாக எப்போதும் எதற்குள்ளும் வரவே மாட்டார்கள், யார் மூலமாவது உள்ளே வர வேண்டும். இப்போ ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி அமைந்திருக்கிறது. ஒரு பாருங்களேன், தலைமையே இல்லாத ஒரு கட்சி, தலைமையே இல்லாத கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைவர் இல்லையா? இல்லை, அவர் பொறுப்பாளர்.
அவர் பொறுப்பாளர். அதனால தான் ஆளுக்கால நான் தான் பொறுப்பாளர், நான் தான் பொறுப்பாளருங்கிறாங்க. தலைமை இருந்துச்சுன்னா அது ரொம்ப பொறுப்போட நடந்திருக்கும். அப்பப்போ பார்த்துக்கிறாங்க, மெயின்டைன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கால கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது தலைவர் மட்டும் இருக்கிறக்காக, ஆனால் தொண்டர்களே இல்லாத கட்சி பாஜக. எல்லாரும் தலைவர்கள், ஆனால் தொண்டர்கள்னா கூட்டமாக வருவாங்க, ஓடி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் தெரியாது. அதுக்கப்புறம் ஆரம்பித்தவரையே அம்போன்னு விட்டுட்டு புடைச்சதில் கிடைச்சது லாபம்னு வந்தது பாமக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி மெகா கூட்டணின்னு. அப்புறம் எங்கள் அண்ணனை பற்றி பேசவும் முடியலை, பேசாமல் இருக்கவும் முடியலை. ஏன் கட்சி ஆரம்பித்தார், எதுக்கு கட்சி ஆரம்பித்தார், இப்போ எதுக்கு இங்கே வந்தார், ஒரு சித்திக்கு பதிலாக சித்தியை காப்பாற்ற ஆரம்பித்தாரா, எல்லாத்தையும் வச்சு ஒரு இடத்துல அடக்கமாக பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தாரேன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. ஆனால் கொடுத்த ப்ரெஷரில் விசில் ஒரு பக்கம், மேலே உள்ள தட்டு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடி அடித்தட்டு மட்டும் கிடக்காங்க. நான் விசில் சொன்னது அந்த விசில் சொல்லலப்பா. நீங்கள் போயிட்டு ஏன்னா தேர்தல் ஆணையம் அதுக்கு விசில்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் தமிழில் சொல்லவும் முடியாது. சேர்த்து படிக்கக்கூடாத வார்த்தை, சேர்த்து எழுதக்கூடாத வார்த்தை, பிரித்து படிக்க வேண்டிய வார்த்தை, பிரித்து பேச வேண்டிய வார்த்தை. நான் பேசுனது தமிழ். மீண்டும் சொல்றேன், மடக்கு. ஆமா, தயவுசெய்து தமிழக வெற்றி கழகம் என்று சொன்னவர்கள் தமிழிலேயே நீங்கள் சொல்லி ஓட்டு கேளுங்கள். எதுக்கு இதை சொல்றேன்னா, இவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட கட்சியெல்லாம் சேர்ந்திருக்காங்க பாருங்களேன். இவங்க எல்லாம் இன்னொருத்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவரும் இல்லை, தொண்டரும் இல்லை, பேரு மட்டுமே இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ். அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணிங்கிறீங்க. போனது போக வந்தது போக அள்ளது போக மிச்ச மீதியை கொண்டாந்து சேர்த்து வச்சு நாங்கன்றீங்க. எங்க சிதைஞ்சு கிடக்கு? நான் உண்மையிலேயே கேட்கிறேன், இந்த கூட்டணிக்கு யார் தலைவர்? முதல்ல அதுலேருந்து வருவோம். நாங்க சொல்றோம், எங்க பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நாங்க சென்ற தேர்தல் தான் இவங்க கூட நாங்க கூட்டணி போறோம், அதுக்கான காரணத்தை சொல்றோம். ஆனா அந்த பக்கம் இருக்கிறவங்க தலைவர் யாரு? இந்த கூட்டணிகளை யார் பேசி முடித்தது? தமிழ்நாட்டில் இருக்கின்ற எடப்பாடி ஐயாவா? எந்த வச்சு இப்ப கூட்டணியில் வந்த கட்சிக்கிட்ட யாருக்கிட்ட உங்க பிரதிநிதிகளோ நீங்களோ உட்காந்து பேசுனீங்க? நேரடி கூட்டணியே கிடையாது. இது கூட மறைமுக கூட்டணி தான். நீங்க அங்க வச்சுங்க, நாங்க இங்க வச்சுக்கிறோம், அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவோம். இது எப்படிங்க மக்களுக்கு ஒரு கூட்டணிக்குள்ளேயே நம்பிக்கை இல்லையே? அது எப்படி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற கூட்டணியாகவும் மெகா கூட்டணியாகவும் இருக்க முடியும்? என்ன நம்பிக்கை இருக்கிறது? அப்ப இதுக்கு தலைவர் உடனே சொல்லினா, என் ஐயா எடப்பாடி ஐயா இல்லையான்னா, எடப்பாடி ஐயா அல்லது அவருடைய பிரதிநிதிகள் எந்த கூட்டணி கட்சி கூட அண்ணன் தினகரன் கூட உட்காந்து பேசினாரா? இல்ல அண்ணன் அன்புமணி கூட உட்காந்து பேசினாரா? இல்ல உங்க பிரதிநிதிகள் உட்காந்து பேசினாங்களா? யாரு பேசுனது? டெல்லி முதலாளி சொல்லுவார், நீங்க கேட்பீங்க. உங்களை கொண்டு போய் ரொம்ப ஒரு இடத்துல நீங்க ரொம்ப உங்களை பயம் காமிச்சு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு விட்டாங்க. அப்ப நீங்க என்ன, ஐயோ தனியா நிக்கிறேன், யாராவது கூட்டத்தை பார்த்தா எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கேட்ட கேள்வி எவ்வளவு தெரியுங்களா? எங்கேயோ அதிமுக கூட்டத்தில் ஒரே ஒரு விஜய் கட்சி கொடி பறந்து போச்சு. கூட்டணியின் அறிகுறி தருகிறது, வெற்றியின் அறிகுறி தருகிறதுனாரு. ஆனா நேத்து முந்தாலாம் சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போட்டு கிடக்காங்க 2 பேரும். என்னன்னா தனியா இருக்குமே, என்ன பண்றது? யாராவது கூட்டணி நீ ரொம்ப பயப்படாத, உன்ன மாதிரியே நிறைய பேர் பயத்தில் இருக்காங்க, அவன் எல்லாத்தையும் கொண்டாந்து சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னா, இப்பதான் நினைக்கிறேன் இது சுயநல கூட்டணி இல்லை, பயநல கூட்டணி ஆயிடுச்சு. ஒரு பயத்துல யாரெல்லாம் பயமுறுத்த முடியுமோ அவர்களை இவர்கள் சொன்னாங்க இல்லையா? அம்மா அம்மையார் திமுகவுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தவர் சொல்ற, திமுகவுக்கு ஆட்சி கூட்டணிக்குள் இருந்தாலும் மக்களின் பிரதிநிதிக்காக போராடுகிற சுதந்திரத்தை எங்கள் கூட்டணி கொடுத்து வைத்திருக்கிறது. கூட்டணி தலைவர்களுடைய எண்ணங்களை கேட்டு பரிசீலிக்கிற ஒரு முதல்வராக இன்றைக்கு கூட்டணி தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன சொன்னாலும் அதை கேட்டு மறுபரிசீலனை செய்யக்கூடிய இடத்துல ஒரு தலைமை இருக்கு இல்லையா? அந்த கூட்டணியில இருந்து ஏதாவது சொல்லுங்களே பார்க்கலாம். இல்ல திரு ஸ்நேகன், திரு கமலஹாசன் டிவி ரிமோட்லாம் விட்டு எரிஞ்சாரு, அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நெருடலா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க சொல்றோம், டிவியை சரி பண்ணிக்கலாம், ரிமோட்டையும் சரி பண்ணிக்கலாம், ஆனா இந்த மாநிலம் உடஞ்சு போச்சுன்னா சரி பண்ண முடியாது. நாங்க முடிஞ்ச அதை முழுசா கூட வாங்கிக்குவோம், எங்களுக்கு அதை நாங்க முழுசா வாங்கிக்குவோம். ஆனால் மதத்தின் பேரால், இனத்தின் பேரால்
பிரிவினைகளின் பேரால் உள்ள இந்த மாநிலத்தை உடைக்க வரும் பொழுது வீட்டு பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம்டா, மாநிலத்தை காப்பாத்துறான்னு இறங்குறவன் நாங்க, பகுத்தறிவாதி சென்ட்ரிசத்தை விட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்காது. நான் நோக்கத்தை தப்பா சொல்லவே இல்லை, ஆனா முழுசா வரீங்களான்னு கேட்கிறேன். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, இப்பயே பெல் அடிச்சுட்டா நிறைய இருக்கே, பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கேனே. அது இன்னொரு நாள் பேசி. எதுக்கு சொல்றேன்னா, உண்மையிலேயே சொல்றேன், ஒரு தலைமை ஒரு கூட்டணி அமைச்சுச்சுன்னா அந்த கூட்டணி கட்சிக்கான மரியாதையும் சுதந்திரத்தையும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் 1000 பிரச்சனைகள், எந்த வீட்டுலங்க பிரச்சனை இல்லை, கூட்டணிக்குள்ள முரண்பாடு இருந்தாலும் இந்த கூட்டணிக்குள் இருந்துதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்பதை எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் அமைந்திருக்கிற எல்லாம் நம்புகிறார்கள். அந்த வகையில தான் இன்னைக்கு தொடர்ந்து நாங்கள் களம் காடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 3 தேர்தலாக பின்னடைவை சந்தித்து வந்துட்டு இருக்கின்ற ஒரு கூட்டணி இந்த தேர்தலை எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்கன்னா அது நடக்கவே நடக்காது. நிச்சயமாக வலுவான கூட்டணி என்பது இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி தான் வலுவான கூட்டணி என்பதை முதல் சுற்றோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் சிநேகன். அவர் பாணியில் தனது காரணங்களை அடிக்கச் சென்றிருக்கிறார்.